ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 வாரமாக சூரியனே வரலங்க. இன்றைக்கி தான் சூரிய பகவான் கண்ணை திறந்துருக்காரு. இது வெனஸ்டே எடுத்த விலாகு. காலையில் எழுந்ததுமே மொட்டை மாடியில் ஒரு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே பேர்ட்ஸோட சவுண்டு சூரியன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து டோரை திறந்தா இவங்க இருக்காங்க. 2 வாரமாக சரியான மழை. அதாவது பூமி காயவே இல்லைங்க. ஈரமாக எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாயில்லாத ஜீவன் படுற அவஸ்தை ரொம்ப அதிகங்க. அதுவும் நாய்க்குட்டிங்கெல்லாம் போட்டிருந்தா அதெல்லாம் பாவம் சேத்துல எப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்சது, நம்ம வீட்டாண்ட வர ஜீவன் நான் விரட்டுறதே இல்லை, அப்படியே பார்க்கிங்லேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறது. எப்பயுமே கோலம் போட்டுட்டு வந்து தான் நான் கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி கோமாதா வந்து படுத்துட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் அது சென பசு, வயிற்றுக்குள்ளே கண்ணுக்குட்டி இருக்குது. அதனால் வெயில் வந்தால் அதுவே எழுந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டுக்கலாம். நான் திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலை பால் டிகாஷனுக்கு ரெடி பண்ணி எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நமக்கு சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பருப்பு எல்லாமே வாஷ் பண்ணி அது ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த காய் எல்லாமே கட் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணுவேன். போன வீடியோவில் தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கும் போகல, அம்மா வீட்டுக்கும் போகலையாக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த தீபாவளின்னு இல்லை, நான் எந்த தீபாவளிக்கும் நான் ஊருக்கு போனது கிடையாது. 15 வருஷம் ஆகுது. எதனா ஒரு டெத்து அப்படின்னா மட்டும்தான் நான் போவேன். பெரும்பாலும் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நான் போகிறதே கிடையாது. மரியாதை இல்லாத இடத்துல நான் கால் இல்லை, என் நிழல் கூட படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவ. என் சுயமரியாதையை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க. எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். எனக்கு என்னமோ தெரியல, இந்த மழைக்கு காஃபி தான் குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் சன்ரைஸ் போட்டு காஃபி வச்சாச்சு. காஃபி குடிச்சிட்டு மழைக்கு சாம்பார் பொரியல் எதுவுமே சாப்பிட முடியல. இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு இன்றைக்கி வத்த குழம்பு தான் ஸ்டார்ட் பண்ணேன். மொச்சப்பயிர் வச்சு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி பூண்டு. இந்த பூண்டு கொஞ்சம் செவந்ததும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம். இந்த வெங்காயம் 80% நல்லா வதங்கினதும் 2 நல்ல பழுத்த தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ஆல் பர்பஸ் குழம்பு மிளகாய் தூள். அந்த குழம்பு மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் போட்டால் மட்டும் போதும். ருசி அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு மிளகாய் தூள், சத்து மாவு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வதக்கி வச்ச மசாலாவை இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேன் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த சீசனுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஹீட் ஆகாது, கட்டி போடாது, உடம்பு சூடாகாது. 50 ml நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதும் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கும் போதே தனி மிளகாய் தூள் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அரைச்சி வச்ச மசாலா, ஒரு 2 கத்திரிக்காய், வேக வச்ச மொச்சப்பயிறு. இந்த மொச்சப்பயிறு நைட்டே ஊற வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றி, உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளவோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது அந்த சூடோடவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே இறக்கிட்டிங்கன்னா இது அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் பொறுத்து சாப்பிட்டிங்கன்னா ருசி அப்படி இருக்குங்க. மழை குளிர்காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து காய் சாம்பார்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோன்றதால இந்த மாதிரி வத்த குழம்பு இந்த மொச்சக்கொட்டை வச்சு போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப சத்தாகவும் இருக்கும். இந்த மொச்சையில் நமக்கு வந்து ப்ரோட்டீனும் இருக்குது. இதுக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல. சூப்பராக இதையே சாப்பிட்ருவோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியே வாய் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் போட்டு சாப்பிட்லாமான் இருக்கும். இன்றைக்கி பசங்க ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. நெய் போட்டு சின்ன சின்ன தோசை. அப்படி இது எப்படின்னா உளுத்தம்பருப்பு நிறைய போட்டு அப்படியே நெய்யிலே வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக ப்ரெட் மாதிரி இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி. 8:15 எல்லாமே பேக் பண்ணி குழந்தைங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுடுவேன். சாப்பிட்டுட்டு அடுத்தது அப்படியே சன் மியூசிக் தான். சன் மியூசிக் 8:30க்கு ஆன் பண்ணேன்னா 12 மணி வரைக்கும் ஓடும். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. சாங்ஸு 80s 90s சாங்ஸ் ஓடும். மெலோடியாக இருக்கும். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. மைண்டில் எதுவுமே ஓடாது. நம்ம வேலை பாட்டை செஞ்சிட்ருக்கலாம். யாரெல்லாம் என்ன மாதிரியே பாட்டு கேட்டு வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்கள்.
சர்ஜரிக்கு அப்புறம் நான் ஒரேடியாக வேலை செய்கிறதில்ல. டாக்டர் எனக்கு ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக நம்ம வேலை செய்யக்கூடாது. பரபரப்பாக வேலை செய்கிறதால தான் நமக்கு நிறைய வந்து டிசீஸே வருது அப்படின்றாங்க டாக்டர். எந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து அப்படியே வேலை செய்வேன். கொஞ்சம் நேரம் கிச்சன்லாம் தொடச்சேன், பாத்திரம் கழுவலை. திரும்ப ஊஞ்சலில் வந்து உட்காரலான்னு பார்த்தா இந்த குட்டீஸுங்க இந்த ஊஞ்சல்லே தாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. நம்ம ஆடலான்னா கூட முடிய மாட்டேங்குது. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே பாட்டை கேட்டுகிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வெள்ளி பொருள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 2 கொலுசுமே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. வீட்டில் சும்மா தானே இருக்குது, இதை விற்றுடலாம், சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரெகுலர் யூஸ்க்காக ஒரு கொலுசு எடுத்தேன் பார்த்தீங்களா, அது 10,000 ரூபா ரேட்டுன்னதும் அப்படியே ஆடி போயிட்டேன் பயங்கரமாக விற்கிற விலைக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்து பழைய கொலுசு, ஒரு முத்து கூட விழலைங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இந்த குஷ்பு மாடல் கொலுசு தான் நான் போட்டுகிட்டே இருந்தேன். வேறு எந்த கொலுசும் நான் போட்டதே இல்லை. அப்பா அம்மா எனக்கு இதே தான் வாங்கி தருவாங்க. இந்த கொலுசு 2010 எடுத்தது, என்னோடய கல்யாண கொலுசு இது. இந்த கொலுசு 350 கிராம் கொலுசு, வெறும் 5000 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். எந்த டேமேஜுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரெகுலராக போட முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றதால அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதுதான் என்னோடய கல்யாண கொலுசுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி 2010 நான் வந்து இது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி இது வாங்கணுன்னா எனக்கு எவ்வளோ ஆகுன்னு கூட தெரில, நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த குங்குமச்சிமிழ் 60 கிராம் இது. அப்போ வாங்கும்போதே இது வந்து 2500 ரூபாயோ என்னவோ தான். இன்றைக்கி போய் நான் கேட்டோன்னா 7000 8000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நகை ரேட் வந்து ஏறுதே தவிர இது வரைக்கும் குறைஞ்சதா சரித்திரமே இல்லைங்க. எந்த ஸ்டேஜ்லேயுமே எவ்வளோ விலை இருந்தாலும் நம்மளால் 1 கிராம் சேமிக்க முடிஞ்சால் கூட சேமிப்பு தான். இன்றைக்கி நாங்கள் சேர்த்து வச்சதால் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த டைமில் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்போது வாங்கி வச்ச ரேட்டுக்கும் இப்போயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ லாபமா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நல்ல வேலை வெள்ளி தானேன்னு நான் விற்கவே இல்லை. இப்போ வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நாமளும் இனிமேல் மாற்றி கொலுசு போட்டுக்கலாம். நம்மளும் ஏன் ஒரே கொலுசே வந்து போட்டுட்ருக்கணும் அப்படின்ட்டு தான் கொண்டு வர சொல்லிட்டேன். இந்த கல்யாண கொலுசு கூட ஹஸ்பண்டுக்கு சத்தம் பிடிக்காதுன்ட்டு இந்த மாதிரி தான் எடுத்தோம். இது சத்தமே வராது, ஆனால் டிசைன் மட்டும் நிறைய இருக்கும். உங்கள் கல்யாண கொலுசுலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ கிராமில் எடுத்தீங்க, எவ்வளோ விலையில் எடுத்தீங்க? அப்போ கல்யாண கொலுசுன்னு இல்லை, ஹஸ்பண்ட் போட்ட டாலர் செயின், சாரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பத்திரமா இருக்குது. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக 11 மணிக்குள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டோட்டலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதையும் எல்லாமே காய வச்சாச்சு. தீபாவளி பலகாரம்லாம் இருந்ததால் 2 வாரமாக எள்ளுன்ற ஒரு பொருள் பசங்க சாப்பிடாமல் இருக்காங்க, நானுமே சாப்பிடாமல் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு கருப்பு இல்லாச்சும் நம்ம சாப்பிட்ணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க. ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கும், நம்மளுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். மழை நின்னதுமே நான் 2 கிலோ எள்ளு, நாட்டு எள்ளு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து காய வச்சுட்டேன். காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா பூச்சி பிடிக்காது. இதுன்னு இல்லை, எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே முதல்ல எல்லாத்தையும் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் பூச்சி பிடிக்காது, பூரணம் பூக்காது, நல்லா இருக்கும். இன்றைக்கி சூரிய பகவான் கண்ணை திறந்துட்டாரு. அதனால் நல்லா சுறுசுறுப்பாக சூப்பராக எல்லா வேலையும் மணி 11:30க்கெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு என்ன ரெஸ்ட்டு அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் வீடு மட்டும் தனியாக இருக்குது அப்படின்றீங்க. தனியாலாம் இல்லை, சுற்றி கொஞ்சம் வீடு இருக்குது, ரொம்ப கிட்ட இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆக்சுவலாக முதல்ல நாங்கள் வந்து முடிச்சூரில் தான் இருந்தோம். அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். சொந்தமாக ஓன் அப்பார்ட்மெண்ட் தான் வாங்கி அங்கே குடியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே என்னுடைய கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரே வந்து மூழ்கிடுச்சு, அந்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு, ஃப்ளட்டு. அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துக்கு இடம் வாங்கிட்டு வந்தோம், தண்ணியே இல்லாத ஏரியா. அதுவும் இல்லாமல் நல்லா எனக்கு ரொம்ப அமைதியாக சுற்றி நல்லா பச்சை பசேல்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மொட்டை மாடிலையும் சரி, இந்த கீழ் பால்கனிலையும் வந்தால் எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன சென்னையில் தான் உண்மையாகவே இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். பார்த்திங்கன்னா பாருங்கள், மழை பெஞ்சு பாசியே பிடிச்சிருச்சு, அந்த அளவுக்கு வெயிலே வரலைங்க. இன்றைக்கி தான் வெயிலே அடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.